அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள், அத்தியாயம் 12. மணி 10 அடிக்க போறது. இந்த கங்காவை இன்னும் காணலையே. அவள் ஆபீஸுக்கு போயிட்டு ஆத்துக்கு வர்றதுக்குள்ளே சாதாரணமாகவே அவள் இன்னும் வரலையேன்னு மனசு கடந்து அடிச்சுக்கும் எனக்கு. இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் சொரேர்னு பயத்தை என்னமோ செய்யறது. ஒவ்வொரு நாளும் அவளை கேட்கணும்னு வார்த்தைகள் தொண்டைக்குழி வரைக்கும் வந்துடுறது. நான் என்னன்னு கேட்பேன்? எப்படி கேட்பேன்? கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் என் மனசுக்கு தெரியறதே. என் தலையிலே பெரிய இடியா விழப்போறதுன்னு தெரியறதே. அவள் எந்த நேரத்திலேயும் வருவா, எங்கே வேணும்னாலும் போவா. அப்போல்லாம் நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கேனா? நானா என்னத்தையாவது கற்பனை பண்ணி பயந்துட்டு இருப்பேனே ஒழிய அவளை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா நான் நம்பி இருக்கேனா? கணேசன் வந்து எவ்வளவோ சொல்லி இருக்கான். அவன் இப்படி சொன்னான்னு அவகிட்ட சொல்லி இருப்பேனா? ஏன் சொல்லலை? என் பொண்ணு தப்பு வழிக்கு போக மாட்டாள்ங்கிற நம்பிக்கை என் நெஞ்சிலே ஆழமா இருக்கிறச்சே இதையெல்லாம் என்னத்துக்கு அவகிட்டே போய் கேட்கணும்னு நானே நினைச்சிருக்கேன். இவளை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் சொல்றச்சே நான் என்னமா துவஜம் கட்டிண்டு நிப்பேன். இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு கணேசன் வாயை தச்சுன்னு அனுப்புவேன். இவளுக்கு சிநேகிதிகளும் உண்டோ? இவள் யார்கிட்டையாவது சிரிச்சு பேசுவாளோன்னு நினைச்சு ஆச்சரியப்படுவேனே. தொடச்சு வச்ச மாதிரி இருக்கே, அந்த நெத்தியிலே ஒரு பொட்டு வச்சுண்டா என்னன்னு நினைப்பேனே. வெள்ளிக்கிழமையிலாவது விசேஷ நாள்லேயாவது தலையிலே கொஞ்சம் பூ வச்சுக்க மாட்டாளா ஒரு கல்யாணமாகாத பொண்ணுன்னு ஏங்கி இருக்கேனே. இவள் வாக்கிங் போறதையும் உத்தியோகம் பண்றதையும் பார்த்து பார்த்து பெருமையிலே பூரிச்சு கிடந்தேன். என் பூரிப்பு தெய்வத்துக்கு பொறுக்குமா? எல்லாம் போச்சு. என் பொண்ணை பத்தி ஒரே அடியாய் பீத்திண்டு திரிஞ்சேனே, இப்ப வெளியிலே தலை காட்ட முடியலை. கணேசன் இப்பதான் வந்துட்டு போனான். அவன் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் இப்படி குத்தி இப்படி வாங்கறது. எனக்கு குனிஞ்ச தலையை நிமிர முடியலை. ஒன்னும் பேசாமல் அழுதுட்டேன். நான் அழுதா அவளுக்கு என்ன? ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொருத்தராலே அலறதே எனக்கு தலையெழுத்தா போயிடுத்து. இப்படி சீரழியறதுக்கு நான் என்ன 7 பெத்தேனா 8 பெத்தேனா? பிள்ளையிலே 1, பொண்ணிலே 1. இந்த பொண்ணு பண்ணாத காரியமெல்லாம் பண்ணிட்டு வருவா. இந்த பிள்ளை என்னை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுண்டு நிக்கிறது. நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொருத்தரும் இவளை பத்தி சொன்ன ஒவ்வொன்னும் நிஜமா போனப்புறம் என்னத்துக்கு இந்த உசுருன்னு தோணறது. இந்த பொண்ணுக்கு புத்தி கெட்டு போயிடுத்தோன்னு எனக்கு பயமா இருக்கு. முன்னே ஒரு தடவை அந்த ஏதோ ஒரு நிமிஷம் பிடிச்சதே ஒரு பைத்தியம், அது இப்ப நிரந்தரமா பிடிச்சுடுத்து. இவளை ஆட்டி வைக்கிறது. இவள் ஆடறாள். இவளை சொல்லி குத்தமில்லை. இவளை என்னமோ பிடிச்சுத்தான் இருக்கு. இல்லைன்னா இவளுக்கு புத்தி இப்படியெல்லாம் போகுமோ? நானே என் கண்ணாலே பார்க்காம வேற யாராவது வந்து சொன்னா நம்பி இருக்க மாட்டேனே. இந்த கங்கா வாசற்படியிலே அடியெடுத்து வைக்கிற போதே இப்பெல்லாம் அடுப்படி வரைக்கும் சென்ட் மணக்கிறது. யாராவது சொன்னா நான் நம்புவேனா? பொட்டு வச்சுக்க வேண்டியதுதான். பொட்டு வச்சுக்க மாட்டாளான்னு நானே ஆசைப்பட்டேனே. இப்போ என்னடான்னா சாவி குத்து மாதிரி என்னத்தையோ வச்சுண்டு 4-5 சாயத்திலே தோச்சு நெத்தியிலே முத்திரைனா குத்திக்கிறா. இது பைத்தியம் இல்லாம வேற என்ன சொல்லுங்கோ? புருவத்திலே மையை ஈசிக்கிறா. காதோரத்திலே எங்க ஊர் தேவன்மார் கிருதா மாதிரி முடிய இழுத்து விட்டுக்கிறா. ஏற்கனவே தச்ச சட்டையெல்லாம் அள்ளிண்டு போய் தையற்காரன் கிட்டே கொடுத்து தோல் வரைக்கும் தெரியற மாதிரி கையை நறுக்கிண்டு வந்திருக்காளே. இப்போ புதுசா தச்சுண்டு வந்திருக்காளே, அதுக்கு கையையே காணோம். உள்ளே போட்டுக்கிறது மாதிரி இருக்கு.
எப்பவும் இப்படி இருக்கிறவளா இருந்தால் யாருக்கு என்ன தோண போறது? இவளுக்கு புதுசான்னா என்னமோ பிடிச்சிருக்கு. அம்மா, இவள் என் சிநேகிதின்னு இதுவரைக்கும் ஒரு பொண்ணை ஆத்துக்கு அழைச்சிண்டு வந்ததில்லைன்னு பெருமைப்பட்டுக்குவேனே. போன மாசம் ஒரு நாள் யாரோ ஒரு தடியனை இழுத்துண்டு வந்து ஆத்துக்குள்ள நிக்கறா. இவளுக்கு சிநேகிதனாம். என்னடி இது அநியாயம்? அவனும் வந்து சட்டமா சோஃபாவிலே உட்கார்ந்துண்டு இன்ஜின் மாதிரி புகை விடறான். நாத்தம் கொடலை பிடுங்கி எடுக்கிறது. அவன் என்ன ஜாதியோ? துலுக்கனா இருப்பானோ? கிறிஸ்தவனோ? சூத்திரனோ? இவளே ஆத்துக்குள்ளே இழுத்துண்டு வந்தப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? மரியாதைக்காக எழவேன்னு காஃபியை கொண்டு போய் அவன் எதிரிலே வைக்கிறேன். அதுக்குள்ளே உடம்பு கூசி போறது. இவள்தான் அவனுக்கு எதிரே உட்கார்ந்துண்டு ஒரே அடியா உபச்சாரம் பண்ணறா. நான் எல்லாத்தையும் உள்ளே இருந்து பார்த்துண்டுதான் இருக்கேன். கருமம். காஃபி டம்ளரை எடுத்து எச்சில் பண்ணின்னா குடிக்கிறான். அதுல என்ன நெட்டோ? ஒரு முழுங்கு குடிச்சுட்டு வச்சுட்டான். நல்ல வேளை, அவன் போனப்புறம் அவளே எடுத்து கொட்டிட்டு அலம்பி வச்சுட்டாள். அப்புறம் கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சு பாத்திரத்தை எடுத்து வச்சேன். இப்போ வாக்கிங் போறதெல்லாம் விட்டுட்டா. இவன் தான் வந்துடுறானே, பொழுது ஒரு பக்கம் விடியறதுக்குள்ளே. இவன் கார் தெருவிலே வரவேண்டியதுதான். ஒவ்வொரு ஆத்திலேயும் வேடிக்கை பார்க்கறதுக்கு வாசற்படியிலேயும் ஜன்னல்லேயும் வந்து நின்னுடுறா எல்லாரும். வெக்கம் மானம் எல்லாத்தையும் இவள் உதிர்த்துட்டா. தலையை நிமிர்ந்துண்டு குதிரை மாதிரி அவன் கூட போறாள். ஏதோ வீம்பு பிடிச்சு என் பேரை நான் கெடுத்து காட்டுறேன் பாருடின்னு கங்கணம் கட்டிண்டுன்னா நிக்கறா. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இப்படி இவள் கைமீறி போயிட்டாளே. முன்னே மாதிரி இப்போ இவளை அடிக்க முடியுமா? பேசாம வெங்கு அண்ணாவுக்கு கடிதாசி எழுதி போடவா? அவர்தான் வந்து என்ன பண்ண முடியும் இனிமே? அவர் அடிக்கடி சொல்லுவாரே, அப்போ எல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உன் பொண்ணை பத்தி இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதே, இந்த கங்காவுக்கு ஸ்திரமான புத்தி கிடையாதுன்னு. அப்போல்லாம் அவர் சொல்றது அநியாயமா இருக்கும். இப்போ நியாயமாயிடுத்தே. இவளை பத்தி ஒவ்வொருத்தர் சொன்னதும் நியாயமாயிடுத்தே. எனக்கு என்ன தலையெழுத்து? இந்த கன்றாவியை எல்லாம் பார்த்துண்டு இந்த கரையை எல்லாம் பூசிண்டு நிக்கணும்னு. நான் போறேன்டி அம்மா, எங்கேயாவது போயிடுறேன். இந்த சமயக்கார உத்தியோகத்தை எந்த ஆத்திலே போய் செஞ்சாலும் நீக்கு ஒரு வேளை சாப்பாடும் கட்டிக்க ஒரு புடவையும் கிடைக்காதா என்ன? சி, கஷ்டமே. நான் எதுக்கு இப்போ அழறேன்? இவா பண்ற அக்கிரமத்தை தட்டி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆயிடுத்தே. பெத்தவள்ங்கிற மரியாதை இல்லாம போயிடுத்தே. இன்னைக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் இந்த ஆத்தில இருக்கிறதா எங்கேயாவது போயிடுறதான்னு கேட்டுடுறேன். அதுக்கு கூட வாயில்லைன்னா கணேசன் சொன்ன மாதிரி நான் இவாளுக்கு படுக்கை தட்டி போட வேண்டியதுதான். ஐயோ, அவன் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போனான். இப்பதான் ஆபீஸுக்கு போன நான் வீட்டுக்கு வரேன். ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆயிடுத்து. வாசல் லைட்டையும் போட்டுண்டு அம்மா படியிலேயே உட்கார்ந்திருக்கா. வழக்கமா கையிலே ஏதாவது பத்திரிக்கை வச்சுருப்பா. இப்போ வெறுங்கையோட உட்கார்ந்துண்டு வானத்தை பார்த்துண்டு இருக்கா. இன்னைக்கு நான் இவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னை டிராப் பண்றதுக்கு இவர் வரலே. இன்னைக்கு பேசிண்டே ரொம்ப குடிச்சுட்டார். நானே தான் இவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த பெரிய காரை டிரைவர் ஓட்டிண்டு வரான். நான் பின் சீட்டிலே உட்கார்ந்து இருக்கேன். அதோ லைட் எரியறதே, அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்களே, அந்த வீட்டு முன்னே நிறுத்துன்னு அவனுக்கு அடையாளம் சொல்றேன். அவன் காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து கதவை திறந்து விடுறான். நான் போகலாங்களா என்று கேட்டு சலாம் வைக்கிறான். கார் போறது. நான் படி ஏறச்சே, என்ன இது? முகத்திலே முந்தானையை போட்டுண்டு எதுக்கு அம்மா இப்படி திடீர்னு விம்மி விம்மி அழறாள்? நான் என்ன பண்றது இப்போ? கவனிக்காத மாதிரி உள்ளே போயிடுறதா? என்ன இதெல்லாம்னு கண்டிக்கிறதா? எதுக்குமா அழறேன்னு சமாதானம் பண்றதா? எனக்கு ஒன்னும் புரியலே. ஆனா
இந்த வயசிலே அம்மா ஒரு குழந்தையை போல அலறதை பார்க்க பரிதாபமா இருக்கு. இவளை என்னன்னு கூப்பிட்டு நான் சமாதானம் பண்றது? அம்மான்னு கூப்பிட்டு 12 வருஷம் ஆச்சுன்னு இப்பத்தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் திரும்பி பார்க்கிறேன். எதிர்த்தாத்து ஜன்னல்லே தலை தெரிகிறது. எதிர்த்தாத்துல இருந்து யாரோ பாக்குறா. ஏதாவது சொல்றதானா உள்ளே வந்து சொல்லன்னு வாசல் லைட்டை பட்டுன்னு அணைச்சிட்டு உள்ளே வந்துடுறேன். அம்மா கதவை சாத்தி தாழ்பால் போட்டுண்டு என் பின்னாலே ஹாலுக்கு வராள். எனக்கு அவளை திரும்பி பார்க்க ஏனோ பயமா இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்தின்டுடுறேன். இப்போ அம்மா சொல்றாள், எதிர்த்தாத்துல இருந்து யாரோ பாக்குறது இப்ப மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிகிறதோ? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறச்சே என்னை நானே கண்ணாடியிலே பாத்துக்கிற போது எனக்கு சிரிப்பு வர்றது. வேஷம் கட்டிண்டு ஆடறேன். வேணும்னே தான் ஆடறேன். என்னாலே இனிமே கெட்டு போகவே முடியாது. முடியாதவா முடிஞ்சவா மாதிரி நடிக்கவாவது வேணும். அப்படி நடிக்காததுனாலேதான் இத்தனை நாள் என்னை எல்லாரும் அசடுன்னு நினைச்சுட்டு இருந்தா. இப்போ எல்லாரும் என்னை கண்டு பயப்படுறா. ஆனா என்னை அப்பவும் யாரும் ஒசத்தியா நினைக்கலே, இப்பவும் நினைக்கலே. அப்போ கெட்டுப்போன அசடுன்னு நினைச்சுட்டு இருந்தா. இப்பவும் கூட கெட்டு போனவள்னு தான் நினைக்கிறா. ஆனா அசடுன்னு நினைக்கலே. எனக்கும் ஒருத்தன் இருக்கான்ங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து. இப்போ ஆபீஸிலே என்னை எவனும் இழிச்சு இழிச்சுண்டு பாக்குறதில்லை. ஆனா என் முதுகுக்கு பின்னாலே எல்லோரும் இழிச்சு இழிச்சுண்டு பேசிக்கிறா. ஐ டோன்ட் கேர். ஏனாம் நான் மட்டும் தாலி அறுத்தவள் மாதிரி ஒன்னும் பண்ணிக்காமல் நிக்கணுமோ? இந்த தடியன்களை கண்டு இவனுங்க மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்களே என்கிற பயத்திலேதான் அப்படியெல்லாம் இருந்தேன். இப்போ எனக்கென்ன பயம்? யாரு என்ன பேசினால் எனக்கென்ன? இவர் என்னை வெச்சுன்றிருக்கிறதா பேசிக்குவா. அது ரொம்ப உத்தமம். அதுதான் நியாயம். ஆனா அப்படி இல்லைங்கிறது என் மனசுக்கும் இவர் மனசுக்கும் தெரியும். இது மத்தவாளுக்கு தெரியப்படாது. அப்படியெல்லாம் அசிங்கமா பழக முடியாத அளவுக்கு அவரும் வளர்ந்துட்டார். ஏதோ ஒரு நம்பிக்கையிலேயும் நப்பாசையிலேயும் தான் அன்னைக்கு என்னை இவர் பார்க்க வந்திருக்கார். நான் இவரை லவ் பண்ணலேங்கிறது இவருக்கு தெரிஞ்சப்போ இவர் ஏமாந்துட்டார்னு எனக்கு புரிஞ்சது. தன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிற ஒரு மனசுக்காக இவர் ரொம்ப ஏங்குறார். அப்படி ஒரு மனசு இவருக்கு இந்த ஜென்மத்திலே கிடைக்காது. பாவம், புவர் சோல். நான் இவரை ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டா எப்பவும் வச்சுக்கலாம். சில சமயத்திலே இவர் ஒரு குழந்தை, சில சமயத்திலே இவர் ஒரு தகப்பன் மாதிரியும் பழகிறார். இவரும் இவர் பொண்ணு மஞ்சுவும் பேசின்றிருக்கிறச்சேதான் எனக்கு அது புரிஞ்சது. என்னோட எப்படி பேசின்றிருக்காரோ அப்படித்தான் அந்த பொண்ணோடையும் பேசுறார். இவர் பெண்டாட்டியோட பேசி 10 வருஷத்துக்கு மேலே ஆறதாம். சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பேச்சோட சேர்த்தியா என்ன? அது தினம் உண்டாம். இவர் பொன் மஞ்சுவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போல்லாம் தினம் ஆபீஸ் விட்ட உடனே அவ ஆத்துக்குத்தான் போறேன். இவர் பாட்டிலையும் கிளாஸையும் கையிலே தூக்கிண்டு மொட்டை மாடியிலே வந்து உட்கார்ந்துண்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறார். மஞ்சுவும் நானும் பேசிண்டு இருப்போம். இவர் அர்த்தத்தோடையோ அர்த்தம் இல்லாமையோ சிரிப்பார். என்னை பார்த்ததிலே இருந்து இவர் கிளப்புக்கு போறதில்லையாம். அதிலே எனக்கு என்னமோ ஒரு சந்தோஷம். இப்போ நான் பண்ணிக்கிறேனே இந்த ஸ்டைல் எல்லாம் மஞ்சு தான் எனக்கு கத்துத்தராள். இந்த வாழ்க்கையிலேயும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன்னு தோன்றது எனக்கு. நான் வர்றச்சே அம்மா அழுதாளே, என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம்? கணேசன் வந்திருப்பான். அன்னைக்கு எங்க ஆபீஸ் வாசல்லே இவர் காரிலே நான் ஏறச்சே அவன் பார்த்தான். நன்னா பாருடான்னு சொல்ற மாதிரி நான் முன் சீட்டிலே அவர் பக்கத்திலே சட்டமா ஏறி உட்கார்ந்துட்டேன். எனக்கு நன்னா தெரியும், இப்போல்லாம் தினம் இந்த கணேசன் என்னை சிஐடி மாதிரி வாட்ச் பண்றான். ஆத்திலே போய் மன்னிக்கிட்டே தினம் நான் ஒரு காரிலே ஒவ்வொருத்தனோட போறதா சொல்லிட்டு இருப்பான்.
ஒரே ஸ்டைல் பண்ணிக்கிறதா வர்ணிச்சுருப்பான். அவள் நான் கிராப்பும் வெட்டி கவுனும் போட்டுண்டு திரியறதா எல்லார்கிட்டையும் சொல்லின்றிருப்பா. சொல்லட்டுமே, இவ ஒன்னொன்னும் சொல்ல சொல்ல நானும் செஞ்சு காண்பிக்கிறேன். ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? அது அவாவா இஷ்டம், அவளோட சௌகரியம். நான் அரைக்கதவை திறந்துண்டு வெளியே வரேன். இந்த அம்மா என்ன இப்படி பார்க்கிறா என்னை? நானும் அவளையே பார்க்கிறேன். உனக்கே நன்னா இருக்கான்னு தொண்டை அடைக்க கேட்கிறாள். நான் ஒன்னும் பதில் சொல்லவில்லை. இப்போ யாரோ தெருவிலே பாக்குறான்னு சொன்னையே, அவ எப்பவும் நம்மளை பார்த்துண்டு இருக்கான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? பார்க்கட்டுமேங்கிறேன் நான். சாயங்காலம் கணேசன் வந்து என்னென்னலாம் கேட்டுண்டு போனான் தெரியுமா? பெத்தவள்ங்கிற மரியாதை இருந்தால் அப்படியெல்லாம் கேட்பானா? நீதான் இப்படியெல்லாம் நடப்பியா? மறுபடியும் அழறாள். அவள் அலறதை எனக்கு பார்க்க முடியலை. இந்த பக்கம் திரும்பிண்டு சொல்றேன். கணேசன் இன்னைக்குத்தான் புதுசா வந்து சொல்றானாக்கும். எப்பவும் தான் சொல்றான். இதுக்கு இப்போ அழுவானேன்? அவன் எப்பவும் தான் சொல்றான். நான் எப்பவாவது உன்னை வந்து கேட்டிருக்கேனா? உன் மேலே எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஏதோ வைத்தறிச்சல்லே இவாள்லாம் அப்படி பேசுறான்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ பண்ற ஒவ்வொரு காரியமும் எனக்கு பயத்தை எரியறதேடி, பயத்தை எரியறதேன்னு பயத்திலே அடிச்சுக்கிறாளே. உனக்கு புத்தி கெட்டு போச்சோடி? இல்லைன்னா இந்த மாதிரி துணியையும் இந்த மாதிரி சட்டையும் போட்டு நடக்கிறவளா நீ? உனக்கு சிநேகிதமே ஒன்னும் கிடையாதுன்னு நினைச்சேனே. கெட்டு போறதுக்கு தானே இந்த சிநேகிதம் ஒண்ணு பிடிச்சிருக்கே. அப்படி ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்னடி சிநேகிதம் வேண்டி கிடக்கு? இப்படி நேரங்கெட்ட நேரத்திலே எவனோட காரிலேயோ வந்து இறங்கினா பாக்குறவ தப்பா தானே பேசுவா. அது தப்புத்தானேடி. ஓ, நீ எல்லாம் தெரிஞ்சவள். ஏன் இப்படி பண்றேன்னு புலம்பி புலம்பி பேசிண்டே இருந்தவள் பல்லை கடிச்சுண்டு முன்னே மாதிரி கத்தறாள். சனியன் பிடிச்சவளே, வாயை திறந்து பதில் சொல்லேன். நான் பாட்டுக்கு பேசின்றிருக்கேன், கல்லாட்டமா நிக்கறையே. இல்லைன்னா என்னை எங்கேயாவது ஒழிச்சு தொலைச்சிடு. இப்போ நான் அவளை திரும்பி பார்க்கிறேன். இன்னும் நான் அம்மான்னு கூப்பிடலே. நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறதை பத்தி இவாளுக்கு என்ன இவ்வளவு பேச்சு? நான் பொறுமையா சொல்றேன். அந்த கார்லே வர்றவன் எவனோ இல்லை, அவன்தான் அவன். உங்க அண்ணா சொன்னாரே, சாமர்த்தியம் இருந்தா அவனையே தேடி பிடிச்சு இழுத்துண்டு வந்து இவன்தான் என் புருஷன், நான் இனிமே இவரோட தான் வாழப் போறேன்னு சொல்லட்டுமே. நம்மளா தடுக்க போறோம்னு? என் சாமர்த்தியத்தினாலேயே 12 வருஷத்துக்கு அப்புறம் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நாங்க ஒன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழப் போறதில்லை. நாங்க 2 பேருமே அதெல்லாம் தாண்டிட்டோம். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, கல்யாணம் பண்ற வயசுக்கு பொண்ணு இருக்கு. அவர்தான் எனக்கு இனிமே துணையா இருப்பார். உனக்கு உலகம் தெரியாது அம்மா. எத்தனை புலிகள் பசுத்தோலை போத்திண்டு மறைஞ்சுருக்குன்னு. மாமாவை பத்தி ஏதேனும் சொல்லிட போறேனோன்னு நாக்கை கடிச்சுடுறேன். நான் அம்புஜம் மாமி கிட்டே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனே. இவள் பார்வையிலிருந்து எனக்கு புரிகிறது. என் பேச்சை இவள் நம்பலே. இடிச்சு காட்டுறாள். அதுக்காகத்தான் இந்த வேஷத்தை போர்த்திண்டு நீ அலையிறையோ? அலைஞ்சு அலைஞ்சு உலகத்தை தெரிஞ்சுண்டே. நீ பண்ணிக்கிற ட்ரெஸ்லயே நீ உலகத்தை தெரிஞ்சுண்டேன்னு உலகத்துக்கு தெரிகிறது. ஷட் அப். ஐயோ, நான் என்ன பேசுறேன்? இதை நான் சொல்லப்படாதே. இது அவசியம் இல்லையே. ஆனா சொல்லிட்டேன். நீ மாத்திரம் உன் நிலைமைக்கு தகுந்தாப்லே தான் பண்ணிட்டு இருக்கியோ? இட் இஸ் ஒன்ஸ் ஓன் பிசினஸ். கிளாஸ்கோ மல்லிலே ரவிக்கை போட்டுண்டு இருக்கியே, கலர் புடவை கட்டிண்டு இருக்கியே. அப்பா செத்த அன்னைக்கே தலையை சிறைச்சா கொட்டிட்டே. இதை பத்தி எல்லாம் கூட மணி சொல்லிட்டு இருக்காளாம். பெருசா உலகம் பேசுறதுன்னு இதுக்கு அர்த்தமோ? அம்மா அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்துடுறாள். இன்னைக்கு ராத்திரி நான் சாப்பிடலே. அவளை அழ வச்சதுக்கு, அவள் மனசை குத்தி புண்ணாக்குனதுக்கு இந்த உபவாசம் எனக்கு பிராயச்சித்தம். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்.
இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.